வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல் போன்றவற்றை இந்த வீடியோவில் முழுவதுமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடந்த ஒரு சில நாட்களாக தமிழகம், இலங்கையில பரவலாக மழை பதிவாகி வந்தது. தற்பொழுது இன்று மழை வாய்ப்புகள் இருக்கப் போகின்றதா தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய தினம் நண்பகல் வரையிலும் பரவலாக வறண்ட வானிலை தமிழகம், இலங்கையில நிலவப் போகிறது. பிற்பகல் 1 மணி அளவில் சற்று தமிழகம், இலங்கையினுடைய ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், தேனி, கோவை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில், இலங்கையில தெற்கு மாகாண பகுதிகள், ஒரு சில இடங்கள், மத்திய மாகாணம், வட மத்திய மாகாணங்களில் மழையை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்று பரவலாக வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கும். மதியத்திற்கு பிறகு மழையின் காரணமாக ஒரு சில இடங்களில் வெப்பம் குறையலாம். மீனவர்களுக்கான எச்சரிப்பு தமிழகம், இலங்கையில் பெரிய அளவில் இல்லை. புயல் காற்றோ புயலுடன் கூடிய சூறை காற்றுடன் கூடிய மழையோ இன்று எதிர்பார்க்க முடியாது. எனவே மீனவர்கள் நீங்கள் பாதுகாப்பாக உங்களுடைய பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தற்பொழுது மிகவும் முக்கியமான செய்தியை பொறுத்தவரையில இந்த ஆண்டு முதல் அடுத்த ஆண்டு முடிவடைவர் வரைக்கும் நமக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க போகின்றது. ஸோ எல்னினோ நிகழ்வு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்க இருக்கின்றது. இதன் காரணமாக பூகோளத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். குறிப்பாக தமிழகம், இலங்கையினுடைய வானிலைகள் வெப்பநிலை அதிகரிக்கும் ஒரு ஆண்டாக இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் நமக்கு இருக்கும். 2027 வரைக்கும் இதனுடைய தாக்கம் தெளிவாக உணரப்படும் என்பதாக வானிலை ஆய்வாளர்களுடைய தகவல் அடிப்படையில் நாம் தகவல்களை பெற முடிகின்றது. ஸோ ஒரு சில நாட்கள் நமக்கு வானிலை தொடர்ந்து எப்படி இருக்க போகின்றது பார்க்கலாம். ஸோ மழையின் நாட்கள் நிறைய நாம் பார்த்தோம். தற்போது வெப்பநிலை உணரப்படும் நாட்கள் நாம் அதிகமாக பார்க்க போகின்றோம். இடையிடையே மழை நாட்கள் நிச்சயமாக வரும். ஸோ 26ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு சில இடங்களில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். 27ஆம் தேதியை பொறுத்தவரையில் மழையினுடைய வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கும். வெப்பநிலை அதிகரித்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும். இரவு நேரங்களிலுமே பகல் நேரத்தில் தீவிரமாக கொளுத்திய வெப்பத்தின் அனல் இரவு நேரங்களில் நாம் வீடுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. ஸோ குளிர் சாதனங்கள் இல்லாமலே நாம் சற்று கடினமாகத்தான் உணர்கின்றோம். ஸோ வயதானவர்கள், பெரியவர்கள், சிறு குழந்தைகள் என வைத்திருப்போம் ஒவ்வொருவருமே அந்த வெப்பநிலையை நாம் உணரும்போது சற்று உடல் சிரமமாக இருப்பதை உணர முடிகின்றது. பல்வேறு உடல் உபாதைகள் நாம் சகிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. ஸோ தொடர்ந்து ஒரு சில நாட்களுக்கு மழை தென்படுவதாக இல்லை. ஸோ செயற்கைக்கோள் காட்டுகின்ற தகவல் அடிப்படையில், இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அடிப்படையிலும் இந்த தகவல்களை தினமும் உங்களுக்காக நான் வழங்கி வருகின்றேன். ஸோ ஆண்டு முழுவதற்கும் தினமும் காலையில் சரியான நேரத்தில் நம்முடைய சேனலுடைய தகவலை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்திட்டு நீங்கள் கேட்டு தகவல்களை பெறலாம். ஸோ வரப்போகின்ற நாட்கள் மழை இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவாகவே இருக்கும். வெப்பநிலை அதிகரித்திருக்கும். ஸோ இடையிடையே மழையின் வாய்ப்புகளும் தென்படும். எனவே நீங்கள் இந்த கோடை காலத்தை இப்பொழுதே நீங்கள் சமாளிக்க நீங்கள் அதற்காக நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். தேவையான அளவு குடி தண்ணீர் தினமும் பருக வேண்டும். வெயிலில் செல்லும் பொழுது பாதுகாப்புக்காக குடைகள், தொப்பி கொடுத்து செல்வது நல்லது. அதே போல பருத்தி துணியை நீங்கள் அணிவது மிகவும் நல்லது. காட்டன் பருத்தி துணிகளை அணிவது நல்லது. ஸோ வெயில் அதிகரித்தனால பழங்கள் நிறைய நீங்கள் சாப்பிடுவது கூடுதல் நலம். ஸோ உங்கள் உடலை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான நடவடிக்கைகளை சரியான செய்ய வேண்டும் என்பதுதான் தற்பொழுது முக்கிய தகவல். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெற்று வருகிறீங்க. தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய சேனலை அறிமுகப்படுத்திட்டு பார்க்க சொல்லலாம்.
நிச்சயம் இது போன்ற அடுத்தடுத்த தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.